கண்ணன் அண்ட் ரித்வி, தற்போது மிக முக்கியமான பல தகவல் கிடைத்திருக்கிறது. தற்போது புயலானது கரையை தொட்டு விட்டது என்பது போல்தான் தெரிகிறது. அதற்கான செயற்கைக்கோள் புகைப்படங்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. அந்த செயற்கைக்கோள் புகைப்படங்கள் தற்போது லேட்டஸ்டாக கிடைத்த செயற்கை முழு திரையிலே காண்பிக்கலாம். முழு திரையில் நாம் பார்க்கலாம் அந்த செயற்கைக்கோள் புகைப்படங்களை. அதில் சென்னையை ஒட்டியிருந்த அடர் மேகங்கள் அனைத்துமே தற்போது புதுச்சேரி அருகே நகர்ந்திருப்பதை நம்மால் காண முடியும். நீங்கள் அந்த முழு திரையில் பார்த்தால் தெரியும், மிக தெளிவாக தெரியும். அந்த மேகங்கள், அடர் மேகங்கள் அனைத்துமே தற்போது புதுச்சேரி அருகே சென்றிருப்பதை நம்மால் பார்க்க முடியும். என்றால் அது மிகப்பெரிய அடர் மேகலாக காலையில் இருந்தது. தற்போது மெல்ல மெல்ல நகர்ந்து மரக்காணம் அருகே, கிட்டத்தட்ட மரக்காணம் அருகே தான் கரையை கடக்கப் போகிறது என்பதை நாம் கிட்டத்தட்ட உறுதியாக சொல்லலாம். அந்த அளவுக்கு தற்போது மரக்காணம் அருகே தான் அந்த அடர் மேகங்கள் குவிந்திருக்கின்றன. அதற்கேற்ப தற்போது மரக்காணம் பகுதியில் புயலுக்கு முன் அமைதி என்பார்களே, அந்த புயலுக்கு முன் அமைதி என்பதுதான் தற்போது மரக்காணம் பகுதியில் நிலவுகிறது. அங்கு மழையும் இல்லை, பெரிய அளவு காற்றும் இல்லை, ஒரு மயான சத்தம் போல் மயான அமைதி என்பார்கள். அது போன்ற ஒரு அமைதி, புயலுக்கு முன் அமைதி என்ற நிலைதான் தற்போது அங்கு இருக்கிறது. அங்கு உள்ள எமது செய்தியாளர் மனோகரன் அந்த தகவலை நம்முடைய உறுதிப்படுத்தியிருக்கிறார். மரக்காணம் பகுதியில் மிகவும் நிசப்தமான ஒரு சூழல் காணப்படுகிறது. அங்கு இருண்ட காட்சி தான், வானம் இருண்டு கிடக்கிறது. தற்போது எந்த நேரத்திலும் அங்கு கரையை மெல்ல கரையை தொடங்கும், அதன் பின் கரையை தொடங்கும் பணி தொடங்கும் என்பதுதான் நமக்கு கிடைத்த தகவல். தற்போது சரியாக சொல்ல வேண்டும் என்றால் மாமல்லபுரத்திலிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவு, சென்னையிலிருந்து 85 கிலோமீட்டர் தொலைவு, புதுச்சேரியிலிருந்து 70 கிலோமீட்டர் தொலைவிலே அந்த புயல் மையம் கொண்டிருக்கிறது. ஃபெஞ்சால் புயல் அது மெல்ல மெல்ல கரையை நோக்கி நகர ஆரம்பித்திருக்கிறது. ஆனால் வேகம் குறைந்திருக்கிறது. ஆனால் தற்போது கரையை கடக்க ஆரம்பித்தால் சென்னையின் பல பகுதிகளில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மழை அளவு குறைந்திருக்கிறது. மழை தாங்க, ஆனால் காற்றின் வேகம் அதிகரித்திருக்கிறது. சென்னையின் பல பகுதியில் மழை பொழிவு குறைந்திருக்கிறது. சில இடங்களில் மழை பொழிவே இல்லை. வட சென்னையில் பல இடங்களில் மழை பொழிவு இல்லை தற்போது. ஆனால் பல இடங்களில் பொழிய ஆரம்பித்திருக்கிறது. அதாவது செங்கல்பட்டு பகுதியில், திருக்கழிக்குன்றம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட பகுதிகள் எல்லாம் மழை பொழிவு அதிகம் காணப்படுகிறது. எனவே புயல் தற்போது கரையை தொடங்கிவிட்டது என்பது போல்தான் இருக்கிறது. அந்த செயற்கைக்கோள் புகைப்படங்கள் சற்று முன் 15 நிமிடங்களுக்கு முன் எடுக்கப்பட்ட புகைப்படம் அவை. அந்த செயற்கைக்கோள் புகைப்படங்களை பார்க்கும் பொழுது அந்த புயலானது கரையை தொட ஆரம்பித்து விட்டது என்பதை நாம் செயற்கைக்கோள் புகைப்படத்தை மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். அதில் மிக தெளிவாக நமக்கு தெரியும் அந்த அடர் மேகங்கள் புதுச்சேரி அருகே சென்றிருப்பதை நம்மால் பார்க்க முடியும். காலையில் சென்னையை சுற்றியிருந்த மேகங்கள், அவை அனைத்துமே சென்னையை சுற்றியிருந்த மேகங்கள் தற்போது புதுச்சேரி அருகே, மரக்காணம் அருகே அவை இருப்பதை நம்மால் கணிக்க முடிகிறது, அதை பார்க்க முடிகிறது. எனவே செயற்கைக்கோள் புகைப்படங்களை வைத்துதான் நாம் சொல்கிறோம். எனவே விரைவில் புயல் கரையை கடக்க தொடங்கும். அதிகாரப்பூர்வ அறிவிப்பை சென்னை வானிலை ஆய்வு மையம் விரைவில் அறிவிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் சென்னை வானிலை ஆய்வு மையத்தை பொறுத்த மட்டிலே அந்த புயலின் மைய பகுதி வரும்போதுதான் புயல் கரையை கடக்க தொடங்குவது குறித்து சொல்வார்கள் பொதுவாக, அல்லது கடந்துவிட்ட பிறகு புயல் கரையை கடந்து விட்டது என்று சொல்வார்கள். ஆனால் முதல் பகுதி, தலைப்பகுதி தொட ஆரம்பிக்கும் போதே கரையை கடக்க ஆரம்பித்தது என்பதுதான் தெரிகிறது. தற்போதுள்ள நிலைமை அதுதான். அது மட்டுமல்ல, தற்போது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சென்னையின் பல பகுதிகளில் காலையிலிருந்து பெய்த மழையின் காரணமாக பல பகுதிகள் வெள்ள நீரிலே, மழை நீரிலே மூழ்கி இருக்கின்றன.